நம்மோடு விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். முன்பே குறிப்பிட்டிருந்தீங்க மிக துல்லியமாக தரவுகளை தரக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் அப்படின்னு. ஆனால் ஒரு 3வது ஸ்டேஜில் ஒரு தோல்வியை தழுவி இருக்கு. எதன் காரணமாக இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க சார்? இதுல 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு ஏவூர்தி, அதாவது நம்ம அந்த ராக்கெட் பிஎஸ்எல்வி. இன்னொன்னு அது ஏந்தி செல்ற சுமை பொதி, அதுதான் விண்கலம், அந்த இஓஎஸ் 9. இஓஎஸ் 9 செயல்படுதா இல்லையாங்கிறது நமக்கு என்ன தெரியல. ஏன்னா அது இப்ப கடல்ல விழுந்துருச்சு, அவ்வளவுதான். அதை எடுத்துட்டு போய் விண்வெளியில ஒரு 520 கிலோமீட்டர் உயரத்துல அதை நிலைநிறுத்தணும். அந்த வேலையை தான் இந்த ஏவூர்தி பிஎஸ்எல்வி செய்யும். அதுலதான் இப்போ தோல்வி ஏற்பட்டிருக்கு. பிஎஸ்எல்வியில 4 ஸ்டேஜ் இருக்கும். முதல் ஸ்டேஜ் திட எரிபொருள். நம்ம ராக்கெட்ல, தீபாவளி ராக்கெட்லாம் பாக்குறோம் இல்லையா, பவுடர் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். திட நிலையில இருக்கும். 2வது ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு திரவ எரிபொருள் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி திரும்பவும் 3வது ஸ்டேஜ்ல நம்ம சாலிட் ஸ்டேட், அதாவது திட எரிபொருள் பயன்படுத்துறோம். அதுலதான் அதை செயல்படுத்த முனையும் போது தான் சிக்கல் ஏற்பட்டிருக்கு என்பது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பகுதி தகவல். இது இந்த ஏவூர்தி விண்ல போயிட்டு இருக்கும்போது அதுல இருந்து எல்லா விதமான தகவல்களையும் சேகரிச்சுட்டே இருப்பாங்க. அதுல பல்வேறு விதமான உணர்விகள், சென்சார்ஸ் இருக்கும். அந்த சென்சார்ஸ்ல இருந்து வர தகவல் எல்லாத்தையும் சேகரிச்சிருப்பாங்க. அதை வைத்து எதிர்காலத்துல, அதாவது அடுத்த சில வாரங்கள்ல என்ன தவறு நடந்தது, எதுல பிழை ஏற்பட்டிருக்கு என்பதை கண்டுபிடிப்பாங்க. உண்மையிலேயே ஒரு தோல்வியை கூட சந்திக்காம பல முறை, இது 63வது முறை இதை நம்ம இப்போ ஏவறோம். அந்த 63 முறைகள்ல அப்படி தோல்வி இல்லாம இருந்திருக்கு. இந்த 63வது முறை ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கு என்பது ஒரு அதிர்ச்சியான தகவலாக தான் இருக்கு. ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வாக தான் நம்ம இதை பார்க்கணும். இந்த இஓஎஸ் 09 செயற்கை போல இந்தியாவை போல மற்ற வேற எந்த நாடுகள் சார் இதுவரை விண்ணில ஏவி இருக்கு? அது வெற்றிகரமா செயல்படுதா? அது குறித்த தகவல்கள் இருக்கா? பல்வேறு நாடுகள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த புவி கண்காணிப்பு பணிகளை செய்யக்கூடிய செயற்கைக்கோள்கள் வச்சிருக்காங்க. குறிப்பா அமெரிக்கா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள்கிட்ட வந்திருக்கு. இதுல வேற பல நாடுகளும் வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய வானிலையை கண்காணிக்கணும் என்பதற்காக இருக்கு. தனியார் நிறுவனங்களுக்கு கிட்ட இருக்கு. பல அமெரிக்க தனியார் நிறுவனங்கள் இந்த மாதிரி செயற்கைக்கோள்களை விண்ணில் வச்சிருக்கு. இதுல ஒரு குறிப்பான ஒரு விஷயம் சமீப காலத்துல, அதாவது நான் முன்பு சொல்ல, இப்போ சமீப காலத்துல ஏவப்படக்கூடிய இந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள்ல மிக கூர்த்திறன், அதாவது ஒரு சின்ன பொருளையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பத்தோட அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்கள்ல சைனாவில் ஒரு முன்னணியில இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவிலேயும் நம்ம ஒரு முன்னணியில இருக்கோம். அடுத்த பல நாடுகளும் இதுக்கான அடுத்த விஷயங்களை செய்ய முயற்சிக்கிறாங்க. இப்போ ஸ்பை சேட்டலைட்லாம் இருக்கலாம், அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. பொதுவா மக்கள் பயன்பாட்டுக்காக, பொது பயன்பாட்டுக்காக இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் பல நாடுகள் தனியார் நிறுவனங்கள்கிட்டயும் இருக்கு. இப்போ மீண்டும் இது போன்ற ஒரு மிக கூர்திறன் கொண்ட ஒரு துல்லியமான தகவல்களை பெறுவதற்கு ஒரு செயற்கைக்கோள் அனுப்பணும் அப்படின்னா அந்த காலகட்டம் அப்படின்றது எவ்வளவு நாள் பிடிக்கும் சார்? குறைந்தபட்சம் நமக்கு ஒரு வருடத்திலிருந்து 2 ஆண்டுகள் ஆகும். ஏன்னா இந்த செயற்கைக்கோளை திரும்பி நம்ம கட்டணும். இதுல ஏவூர்தி பெரிய பிரச்சனை இல்லை. பிஎஸ்எல்வி மறுமுறை கட்டுவதற்கு உங்களுக்கு அவ்வளவு நேரம் எடுக்காது. ஆனா நிச்சயமா உங்களுக்கு இந்த செயற்கைக்கோளை செய்வதற்கு உங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படும். பட் ஆனா இது ஒரு திட்டமிட்ட ஒரு பணி. அதாவது ஒரு செயற்கைக்கோளினுடைய ஆயுள் முடியும், அடுத்த செயற்கைக்கோள் தேவை என்பதனால அதற்கான பல்வேறு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால நீங்க ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்க மாட்டீங்க. ஸோ அதனால குறைந்தபட்சம் ஆனால் நிச்சயம் ஒரு 1.5 வருஷமாவது ஆகும். இப்போ இது திட்டமிட்டபடி இதனுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருந்தால் அதனுடைய ஆயுட்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப அதை பூஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா, அல்லது மற்றொரு செயற்கைக்கோள் அனுப்புறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா? பொதுவா ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அந்த பழைய செயற்கைக்கோளுக்கு இடத்துல இன்னொன்று அனுப்புவாங்க. 5 ஆண்டுகள் என்பது சில சமயம் 7-10 ஆண்டுகள் கூட பணி செய்யலாம். பட் அந்த பணிக்காலம் முடிய போகுதுன்னு தெரியும் போது நம்ம ரீப்ளேஸ்மெண்ட், அதுக்கான புது செயற்கைக்கோளை பூமியிலேருந்து அனுப்புவோம். விண்வெளியில நம்ம
பழுது நீக்குவது, அதை வந்து புத்தாக்கம் செய்வது போன்ற விஷயங்கள்லாம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால வந்து பெரும்பாலும் வந்து ஒரு முறை பயன்பாடு தான் அதெல்லாம். நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.